PGTRB English Unit 9 Language and Linguistics Linguistics Definition and Scope of Linguistics இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Linguistics உடைய definition பார்க்கலாம். Linguistics is a scientific study of language. Linguistics ங்கிறது scientific study of language. ஒரு மொழியை பத்தி ஒரு அறிவியல் சார்ந்த அறிவியல்னாவே எக்ஸ்பெரிமெண்டல் அறிவியல் அப்படின்னாவே எக்ஸ்பெரிமெண்டல் பிராக்டிக்கல் ஸோ எக்ஸ்பெரிமெண்டல்னா எம்பீரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் லிங்குவிஸ்டிக்ஸ். அந்த லிங்குவிஸ்டிக்ஸுங்கிற வேர்டு ஆக்சுவலாக லாட்டின் வேர்டு லிங்குவா அப்படின்னு வேர்டு. அந்த லிங்குவாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டங்குன்னு அர்த்தம். ஏன்னா மொழியை நம்ம வாயில தான் பேசுகிறோம், மொழியை நம்ம உச்சரிக்கிறோம், பேசுகிறோம், எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, லிங்குவா அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அதை வந்து நம்ம டங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராபின்சன் என்ன சொல்றாரு பாருங்க, linguistics is concerned with the human language as a universal and recognizable part of a human behavior and of a human faculties, perhaps one of the most essential to human life as we know it, and one of the most for reading of human capabilities in relation to the whole span of mankind's achievements. Whole span of mankind achievements, human beings உடைய achievements, நம்மளுடைய capabilities, நம்ம எப்படி அந்த லாங்குவேஜை யூனிவர்சல் அண்ட் ரெகக்னைசபிளா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டடி அப்படின்னு ராபின்சன் சொல்றாரு. ப்ளூம்ஃபீல்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் as a science ன்னு சொல்றாரு. லிங்குவிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்றாரு, ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் as a science. சயின்ஸ் அப்படின்னாவே ப்ராக்டிக்கல், ப்ராக்டிக்கல் அப்படின்னாவே ப்ரூவ் பண்றது. ஸோ இதனால தான் இப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் சயின்ஸ். அதனால தான் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க லிங்குவிஸ்டிக்ஸ். ப்ளூம்ஃபீல்ட் என்ன சொல்கிறாருங்க, லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ்ன்னு சொல்கிறாரு. லிங்குவிஸ்டிக்ஸுங்கிறது என்னதுங்க, ஆஸ் அ சயின்ஸ். ஏன் அப்படின்னா அது சயின்ஸ்னாவே அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதனால தான் சிஸ்டமேட்டிக் அண்ட் ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சயின்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த அவுட்புட் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, தட் இஸ் கால்டு சயின்ஸ். அதை தான் லிங்குவிஸ்டிக்ஸ் as a science சொல்றாரு. லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் சயின்டிஃபிக் பிகாஸ் இட் இஸ் சிஸ்டமேட்டிக் அண்ட் ரேஷனல். அது சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கும், ரூல்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணும் போது நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, ப்ரொனன்சியேஷனு, சவுண்ட்ஸு, ஸ்ட்ரக்சரு, மார்பாலஜி, இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்றாங்க. The systematic study is done to get the verifiable data obtained through observation and experimentation. அப்போ இதுல இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்னு ஏன் சொல்றான்னா, இதுல கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இது எல்லாமே அப்சர்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றோம், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்குறோம். அதனால தான் இட் இஸ் எம்பீரிக்கல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் நாட் ஓன்லி எம்பீரிக்கல் சயின்ஸ் பட் ஆல்சோ எ சோசியல் சயின்ஸ். ஏன்னா இந்த லாங்குவேஜ்ங்கிறது நம்ம எங்க விச் இஸ் ஸ்போக்கன் இன் த சொசைட்டி, இது சொசைட்டி பேஸ்டு. லாங்குவேஜ்ங்கிறது என்னது, சொசைட்டி பேஸ்டு. ஸோ அதனால தான் இதை வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் போத் எம்பீரிக்கல் அண்ட் சோசியல் சயின்ஸ். எம்பீரிக்கல் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது, ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்குறது. சோசியல் சயின்ஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து சொசைட்டியில் வந்து அந்த லாங்குவேஜை வந்து என்ன பண்ணுறோம், பேசுகிறோம், இல்லை மற்றவங்க பேசுறத நம்ம லிசன் பண்ணுறோம். நம்ம ஸ்பீக்கராகவும் இருக்கிறோம், லிசனராகவும் இருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்னுடைய ஸ்கோப் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டேவிட் கிறிஸ்டல்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. David Crystal says that there are three characteristics of scientific method in linguistics. So இந்த linguisticsல three characteristics இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று தான் explicitness. explicitness அப்படிங்கிறது தெளிவு, ஒரு கிளியரா நமக்கு தெரியுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் explicitness. அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா,
The linguistic must explain the definitions of particular grammatical concept. ஒரு grammatical concept எடுத்துட்டா, ஒரு direct indirect எடுத்துட்டா, ஒரு active voice passive voice எடுத்துக்கிட்டா, ஒரு simple complex compound sentences எடுத்துக்கிட்டா, அதனுடைய definition எப்படி வந்து change பண்ணணும், direct to indirect எப்படி change பண்ணணும், அதுக்கு என்னென்ன rules இருக்கு, அதனுடைய definitions வந்து clear-ஆ கொடுக்கிறது. There must be a consistency. The linguistic must fix the definition. For example, noun. இப்போ ஒரு noun அப்படின்னா என்ன? Noun is a naming word. தமிழ்ல சொல்ல போனா பெயர் சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அப்ப இந்த பெயர் எங்கெங்கெல்லாம் இருக்கு? It's a name of the person. Maybe a person. Teacher, doctor, student, engineer இந்த மாதிரி personஆ இருக்கலாம். இல்ல thingsஆ இருக்கலாம். Things is called non-living things. உயிரற்ற பொருட்கள். நம்ம யூஸ் பண்ற லேப்டாப், நம்ம யூஸ் பண்ற புக், நம்ம யூஸ் பண்ற நோட்புக், பென், பென்சில், ஷர்ட், ஃபேன், லைட், ஸ்விட்ச், இது எல்லாமே வந்து திங்ஸ். அனிமல்ஸுமே திங்ஸ்ல தான் வருவாங்க. கேட்டு, ரேட்டு, டாக், எலஃபண்ட், இவங்க எல்லாமே அனிமல்ஸ், இவங்களும் திங்ஸ்ல தான் வருவாங்க. அதுக்கடுத்து நவுன்னா என்ன சொல்லலாம்? ஒன்னு பர்சனை கொடுக்கலாம், இன்னொன்னு திங்ஸை கொடுக்கலாம். அடுத்து நேம் ஆஃப் த பிளேஸ், இடத்தை குறிக்கும். ஹவுஸ், ஸ்கூல், காலேஜ், பார்க், இந்த மாதிரி கொடுக்கிறது. இப்படி கிளியரா டெஃபினிஷன் கொடுக்கணும். ஒரு நவுன்னா என்ன, எப்படி இந்த நவுன் நம்ம சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ்ல எய்தர் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் நவுன். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ பயன்படுத்துறது தான் நவுன். ஸோ இப்படி ஒரு கிளியரா டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்பிளிசிட்னஸ், ஒரு தெளிவு அப்படின்னு சொல்றாரு. டேவிட் கிறிஸ்டல் சொன்ன செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக்னஸ். The linguist must conduct the systematic study. He has to connect the procedure with study. லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறவர் ஒரு லிங்குவிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணணும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா இந்த டாபிக்ல ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் அது வந்து கிளியர் கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்பீரிக்கல் ஆர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். எம்பீரிக்கல் அப்படின்னாவே ப்ராக்டிக்கல், எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கறது, ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கறதுங்கிறது தான் எம்பீரிக்கல். அப்போ ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் must be a open mindedness in analysis. ஒரு டாபிக் அந்த லாங்குவேஜ் பத்தி அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சோம்ஸ்கியோட டிஜி கிராமர் இஸ் அகைன்ஸ்ட் எம்பீரிக்கல் அப்ரோச். அவருடைய சோம்ஸ்கியோட டிஜி கிராமருங்கிறது எம்பீரிக்கல் அப்ரோச்சுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சோம்ஸ்கி says that language is a result of competence and performance. But the competence அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், ஒரு மொழியை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற ரூல்ஸ், அதான் வந்து காம்பிட்டியன்ஸ். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் இவருடைய டிஜி கிராமர் வந்து எம்பீரிக்கல் அப்ரோச்சுக்கு எகெயின்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எம்பீரிக்கல் அப்படின்னாவே ப்ராக்டிக்கல், எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது. சரிங்களா? லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸும் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.